13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கக்கன் என்ற பெருமகனுக்கு அளித்தீர்கள். ஒரு மிகப்பெரிய மனிதர் கக்கன். அந்த கக்கன் இந்த நாட்டுக்குள்ளாக லஞ்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு வந்தார். நீங்கள் தான் செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள். செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார். ஆண்டாண்டு காலமா ஆண்டாண்டு காலமா ரெட்டல, ஆண்டாண்டு காலமா உதயசூரிய, ஆண்டாண்டு காலமா கைச்சி. நாங்க பரம்பரையா போறோம். என்ன பரம்பரை? நல்ல பரம்பரை. என்ன பரம்பரை? முதலமைச்சர் வா, துணை முதலமைச்சர் வா, இடுப்பு வரைக்கும் தண்ணி எடுத்து போது எங்களோட வாழ்ந்து வருவா. அப்பதான் எங்க கஷ்டம் தெரியுமா? நான் வாங்குறேன் ரேஷன் அரிசி, அதே ரேஷன் அரிசியை வாங்கி ஸ்டாலின் வீட்டுல ஒரு நாள் பொங்கிட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல ஒரு நாள் நான் குடிக்கிற தண்ணி எண்ணெய் குடி. புதிதாக ஏதோ திட்டத்தை எல்லாம் அறிவிக்கிறார். ஏற்கனவே திமுக அதிமுக அறிவித்த திட்டங்களே தாங்க முடியல. எனக்கு திட்டங்கள் அறிவிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதற்கு பேர் வைக்கிறார்கள் பாருங்கள், அதான் தாங்கிக்க முடியல. உரிமை தொகை அப்படின்னு திமுக 1000 ரூபாய் கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி கருணை தொகைன்னு 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆட்சிக்கு வந்தார். எனக்கு என்ன புரியலன்னா, கருணை யார் மீது வரும்? கருணை வாழ்வதற்கு வேறு வழி இல்லாமல், உழைப்பதற்கு வேறு வாய்ப்பு இல்லாமல், சகலவிதமானவற்றையும் இழந்துவிட்டு சிக்னலிலே நின்று கையேந்தி நம்மிடம் யாசகம் பெறுகிறார்களே பிச்சைக்காரர்கள், அந்த பிச்சைக்காரர்கள் மீதுதான் கருணை வரும். அல்லது கொலை குற்ற வழக்கிலோ ஏதோ ஒரு பெரிய வழக்கிலோ சிறையிலே இருக்கிறானே தூக்கு தண்டனை கைதி, அவன் தன்னுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி, மரணத்தை ரத்து செய்ய சொல்லி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவானே, அவன் எழுதுகிற கடிதத்தின் பேர், அந்த மனுவின் பேர் கருணை மனு. ஒன்று கொலை குற்றவாளி மீது கருணை வரும், இல்லை என்றால் பிச்சைக்காரர்கள் மீது கருணை வரும். வேறு யார் மீதும் நமக்கு கருணை வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணை தொகை என்று சொல்லி 10,000 ரூபாயை அறிவிக்கிறார். எதனாலே அந்த தொகையை அவர் கொடுக்கிறார்? காரணம், திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் அல்லோலப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வரி ஏறிவிட்டது, வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, ஆகையினாலே தமிழகத்தினுடைய மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி 10,000 ரூபாயை அறிவிக்கிறார். உண்மையிலேயே அவர் எதிர்கட்சி தலைவர் தானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரருக்கு பணம் தேவைப்படுகிறது, நான் அந்த வழியிலே போகிறவன் அவருக்கு பிச்சை போடுகிறேன், பணத்தை போடுகிறேன் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய பசியை சரி செய்தால் போதுமானது. அதை தாண்டி அவருடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற எந்த விதமான கடமைப்பாடோ எந்த விதமான அவசியமோ தனி ஒரு மனிதனாக எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு, இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு, முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு 10,000 ரூபாய் போட்டு அந்த நேரத்து பிரச்சனையை தீர்ப்பது அல்ல சிறந்த முடிவு. ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர் அதை செய்யக்கூடாது. மாறாக அவர் என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலேயே மக்களுக்கு வரி அதிகமானதுதான் பிரச்சனை என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் என்று சொல்லி இருந்தால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராவதற்கு தகுதியானவர். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேலை வாய்ப்புள்ள இளைஞர்களுக்கு அதனாலே அவர்கள் வறுமை சூழ்ந்திருக்கிறது, துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களிடத்திலே பேசுகிறார் என்றால், அவர் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராக வருவதற்கு அத்தனை தகுதியிலும் உள்ளவர். ஆனால் சிக்கல் என்னவென்றால், இது இரண்டையுமே அவர் சொல்லவில்லை. மாறாக பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஏற்கனவே 1000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிற போதே 5000 ரூபாய் கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாரே உரிமை தொகை என்ற பெயரிலே, கோடைக்கும் சேர்த்து செய்தாரே, ஒரு 2 மாதங்களுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக கொடுத்தாரே, அந்த தொகையை கொடுக்கிற போதே நாடு கிட்டத்தட்ட 10,63,000 கோடி கடனிலே இருந்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்தால் மேற்கொண்டு 10,000 ரூபாய் கொடுப்பார் என்றால், கொடுப்பதற்கான பணத்தை எங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெறுவார்? இதுதானே அடிப்படையான கேள்வி. ஏற்கனவே அரசாங்கம் எங்கிருந்து பணத்தை பெறுகிறது? வாங்கி வைத்திருக்கிற 10,63,000 கோடிக்கு
2025 68,000 கோடி ரூபாய் வட்டி கட்டி இருக்கிறது திமுக அரசாங்கம். வட்டி மட்டும். அவர்கள் அசலை திரும்ப தரவில்லை, கடனில் ஒரு பகுதியை திரும்ப தரவில்லை. மாறாக 2025ஆம் ஆண்டு சென்ற வருடம் தமிழ்நாடு அரசாங்கம் 68,000 கோடி ரூபாய் பணத்தை தான் வாங்கிய கடனுக்கு வட்டியாக மட்டும் கட்டியிருக்கிறது. அந்த 68,000 கோடி ரூபாய் பணம் யாருக்கு போக வேண்டியது, எதற்கு போக வேண்டியது? அத்தனையும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய, இது போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலே இருக்கக்கூடிய, கவனிப்பாரற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார கட்டமைப்புகளுக்கு போக வேண்டியது, மருத்துவமனைகளுக்கு போக வேண்டியது, சிறு சிறு பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டியது, ஆற்றிலே படித்துறைக்கு பொது கழிப்பிடத்திற்கு போக வேண்டிய பணம் தான், தொகைதான் அந்த 68,000 கோடி. சிந்தித்து பாருங்கள். இந்த தொகையை வட்டியாகவே கட்டிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது திமுக அரசாங்கம். புதிதாக வரக்கூடியவரும் நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்றால் குறைந்த நேரத்திற்குள்ளாக மக்களுடைய மதியை மயக்கி தேர்தல் நேரத்திலே அவர்களை சிந்திக்க வைக்காமல், யோசிக்க வைக்காமல், அவர்கள் யோசிப்பதற்கு முன்பாக அவருடைய அக்கௌண்டிலே பணத்தை போட்டுவிட்டு அவர்களுக்கு பணத்தை இலவசமாக அறிவித்து விட்டு அவர்களிடத்திலிருந்து வாக்கை பறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அயோக்கியத்தனத்தை தவிர மக்கள் மீது இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது, நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்களே இந்த பெரும்பாக்கத்திலே எங்களுடைய மக்கள், இந்த மக்கள் மீது உண்மையிலேயே அரசாங்கத்திற்கு அக்கறை இருந்திருக்கிறதா? வெள்ளைக்காரன் காலத்திலே மதிப்பிற்குரியவர்களே, வெள்ளைக்காரன் காலத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம், வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆள்கிற போது, குறிப்பாக தமிழ்நாட்டை ஆள்கிற போது, மெரினா கடற்கரையிலே அங்கே ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய மீனவர்கள், அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள், தாங்கள் மீன் பிடித்து வந்து மீன் பிடித்த வலையை அங்கே கரையிலே உலர வைத்தார்கள் என்பதற்காக, காய வைத்தார்கள் என்பதற்காக. அப்படி காய வைக்கிற போது, உலர வைக்கிற போது மீன் நாற்றம் அடிக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக வெள்ளைக்காரர்கள், வெள்ளையர்கள் நம்முடைய மீனவர்களை சுட்டுக் கொன்ற வரலாறு உண்டு. சுட்டுக் கொன்றார்கள், இது வரலாறு. அவர்களை அங்கிருந்து வெளியிலே தூக்கி எறிந்தார்கள். இது நடந்தது அடிமை இந்தியாவில். சுதந்திர இந்தியாவிலும் என் மக்களை இரண்டாம் தர குடிமக்களுக்காக நடத்துவதற்காக நகரத்தின் மைய பகுதிகளிலே வாழ்ந்த இந்த மக்களை தூக்கி இது போல ஓரத்திலே கேட்பாரட்டி தூக்கி எறிந்திருக்கிறது அரசாங்கம். இது என்ன சுதந்திர நாடு? என்ன சுதந்திர நாடு இது? என்ன கெட்டு போகுது உன் நகரத்தோட அழகு? என் வேர்வையால உன் நகரத்தின் அழகு கெட்டு போகுதா? என் நிலத்தால உன் நகரத்தின் அழகு கெட்டு போகுதா? என் வாழ்வியலால, என் வாழ்க்கை முறையால உன் நகரத்தின் அழகு கெட்டு போகுதா? இந்த மனிதனுடைய பூர்வகுடி மக்கள் தான் நானு. என்னாலே, என்னுடைய உழைப்பாலே, வேர்வையாலே, நான் சிந்திய ரத்தத்தாலே உருவானது இந்த நகரம். இங்கிருந்து பணிக்கு போகிறார்களே துப்புரவு தொழிலாளர்கள், எங்களுடைய அக்கா தங்கைகள், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு சென்னைக்குள்ளாக வேலைக்கு போகவில்லை என்றால் அடுத்த 2 நாட்களில் சென்னை நாடி போய். சிந்தித்து பாருங்க. பணி செய்து கொண்டிருந்த மக்கள், அங்கங்கே வாழ்ந்து கொண்டு வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த மக்கள், அந்த பகுதியில் வாழ்றானா அந்த பகுதியை சுற்றி தன்னுடைய தொடர்புகளை வைத்திருப்பார்கள். ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காரு, ஒரு பிளம்பர் இருக்காரு, ஒரு கார்பெண்டர் இருக்காரு, அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு, அப்படின்னா அந்த பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்ல வேலை பார்த்து ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. அந்த பகுதிகளிலே தேவைப்படுகிற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிளம்பிங் பிரச்சனை அப்படின்னா, ஒரு தண்ணி பைப்பு மாட்டணும் அப்படின்னா எளிமையா அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க. ஆக ஆண்டாண்டு காலமாக அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய தொழில் அந்த பகுதியை சுற்றித்தான் இருந்தது. அப்படி இருந்த மக்களை அந்த பகுதியில் இருந்து அப்படியே பெயர்த்தெடுத்து வந்து இது போன்ற பகுதிகளுக்குள்ளாக பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி தனி தீவுகள் போல அடைத்து வைத்திருக்கிறது அரசாங்கம். என்ன மாதிரியான சுகாதாரத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள்? நண்பர் சொன்னார், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னதாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவமனையை திறந்து வைத்தார். அவன் சொன்னாலும் தெரியுது அது மருத்துவமனை உள்ள எந்த விதமான வசதியும் இல்லை, ஒரு படுக்கை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் தேர்தல் நேரத்திலே மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ரிப்பனை கட் பண்ணி நாங்கள் செய்தோம் என்பதை காட்டுவதற்காக செய்துவிட்டு போயிருக்கிறார்.
சிந்தித்து பாருங்க. மழை காலம் வந்தால் இடுப்பு வரை தண்ணீர் ஏறி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மழை காலத்திலே நடக்கிறது, மோசமாக நடக்கிறது. சுகாதார கேடுகள் ஏற்படுகிறது. எங்களுடைய மக்கள் நடமாட முடியாமல் திண்டாடுகிறார்கள். இதை எப்பொழுதும் இந்த பிரச்சனைகள் ஏற்படாத விதத்திலே இதை சரி செய்வதற்கு, இதை நிலையாக தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசிடம் ஏதேனும் உருப்படியான திட்டங்கள் இருக்கிறதா? அதிகபட்சம் என்ன பண்ணுவ? ஒரு பம்ப் மோட்டரை வச்சு, ஒரு மோட்டர் செட்டை வச்சு தண்ணியை இறைச்சி அங்கிட்டு விடுவேன். அந்த தண்ணி அப்படியே சுத்தி மறுபடியும் இங்கிட்டே வரும். இதுவான திட்டம்? இது நடக்கிறது இல்ல. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமாக நடத்துகிறார், எவ்வளவு மோசமாக. உனக்கு திருட்டு கேஸ் கிடைக்கல, உனக்கு பெட்டி கேஸ் போடுறதுக்கு ஆள் இல்ல, உனக்கு காவல்துறையில கேஸ் வழக்கு காட்டுறதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா நேரா எங்க வருவேன்? கண்ணகிரிக்கு வருவேன், செம்மஞ்சேரிக்கு வருவேன், இங்க வருவேன். ஆண்டாண்டு காலத்திற்கு இவர்களை குற்றவாளிகள் பட்டியலிலே வைத்திருப்பதில் காவல்துறைக்கு அவ்வளவு என்ன அக்கறை? நீ போயிருவிய, நீ சென்னைக்குள்ள, பெசன் நகருக்குள்ள, கேகே நகருக்குள்ள, போட் ஹவுஸ்க்குள்ள, இது போல போய் குற்றவாளிகளை இந்த காவல்துறை பிடித்து விடுமா? சொல்லுங்க. அப்புறம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது மட்டும் எந்த தயவுதாட்சண்யம் என்று காவல்துறை கை வைக்கிறது? எப்படி நடக்குது இது? இங்கே இருப்பதாலே, இங்கே பிறந்ததாலே, இங்கே வளர்வதாலே அவன் ஒரு சமூகத்தில் குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்படுவான் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. என்ன காரணம்? ஆண்டாண்டு காலமாக இவருடைய மனதிலே படிந்து போயிருக்கிற, கெட்டி தட்டி போயிருக்கிற நம் மீதான பார்வை. இதை மாற்றணும், இதை மாற்றணும். மதிப்பிற்குரிய மக்களே, உங்களுடைய வாக்கை நீங்கள் கக்கன் என்ற பெருமகனுக்கு அளித்தீர்கள். ஒரு மிகப்பெரிய மனிதர் கக்கன். கக்கனுக்கு நீங்கள் தான் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கினீர்கள். அந்த கக்கன் இந்த நாட்டிற்குள்ளாக லஞ்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக லஞ்ச ஒழிப்பு துறையை கொண்டு வந்தார். நீங்கள் தான் செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள். செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார். அப்போ மந்திரிமார்கள் மேல தப்பு இல்ல, மாறாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மீது தான். இந்த திமுக அதிமுகவை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து என்னத்தை சாதிக்க போகிறீர்கள்? 60 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. ஏதாவது மாறி இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனை தீர்ந்திருக்கிறதா? உங்களுடைய கவலைகள் தீர்ந்திருக்கிறதா? கண்ணீர் தீர்ந்திருக்கிறதா? துன்பங்கள் தீர்ந்திருக்கிறதா? துயரங்கள் தீர்ந்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலையை எட்டி இருக்கிறதா? எது ஒன்றும் கிடையாது. மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்கள் கனவு கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்மை விட முட்டாள்கள் எவனுமே இருக்க முடியாது. மாறாது. மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான வேலையை செய்துவிட்டு வேற வேற முடிவுகளை எதிர்பார்ப்பது என்பது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம். 60 வருஷம் ஆண்டுட்டா நீங்க வாழ்ந்து பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலையும் அவனுக்கு ஓட்டு போட்டு, இதுக்கு மேலையும் அவன் நல்லது செஞ்சு, இதுக்கு மேலையும் நம்ம வாழ்க்கைய பாலாரும் தேனாரும் ஓடுகிற பொன் விளைகிற வாழ்க்கையா மாத்திடுவான்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாளா இருக்கு. இவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சிக்கல்? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற அம்மா அப்பா பதட்டப்படுறான். செய்தித்தாள ஒவ்வொரு நாளும் எடுக்கும் போது கை பதறுது. தமிழ்நாடு முழுவதும் அவ்வளவு பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, கொலைகள். சென்னையை சுத்தி சுத்தி எத்தனை கொலை, எத்தனை கொலை? இந்த கும்மிடிப்பூண்டியில கொல்ல, இந்த பல்லாவரத்துல பட்ட பகல்ல 27 சவரன் பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து கொல்ல, சுற்றி சுற்றி குற்றச்செயல்களை எதிர்த்திருக்கிறது. நிம்மதியா அவருடைய ஆட்சி காலத்துல வாழவே முடியாது. அதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இவர்களை தூக்கி எறிகிறது ஒண்ணுதான் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு ஒரே வழி. இந்த கஞ்சா புகைத்து விட்டு தெருமுக்கில நிக்கிறாங்க பசங்க. அந்த இடத்தை கடந்து போகக்கூடிய அந்த பெற்றோருக்கு, பெண் பிள்ளை வைத்திருப்பவருக்கு வெளியில போயிட்டு வர்றவன் திரும்பி அவனை பார்த்தான்னா, எதேர்ச்சி அவன் கண்ணை பார்த்துட்டான்னா கண்டிப்பா சண்டை வரும். அவன் திருப்பி வந்து சண்டை ஊட்டுவான், அடிக்கடி ஆகி போயிடும். அது எங்கேயோ முட்டி தள்ளி கொண்டு போய் கொலை வரைக்கும் கொண்டு போயிடும். அவ்வளவு சிக்கல்கள் நடக்குது நாட்டில். இது பற்றி எந்த அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது. இவர்களை மாற்றம், இவர்களுக்கு நாட்டின் மீது மக்கள் மீது அக்கறை எல்லாம் கிடையாது. எல்லாம் போய்விட்டது. எல்லாம் அவன் அடிச்சு செட்டில் ஆயிட்டான். லட்சம் கோடி கணக்குல. இப்ப இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டையும், இந்த தொகுதியில இருக்கிற அரவிந்த் ரமேஷ் அவர்கிட்ட எல்லாம் இருக்கிற பணத்தை என்னன்னு நீங்க முடிவு பண்ணி உட்கார்ந்து என்ன ஆரம்பிச்சீங்கன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிருவீங்க.
அவ்வளவு பணம், அவ்வளவு காசு. அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் தமிழ்நாட்டை தள்ளுபடி விலைக்கு கொடுத்தாங்க ஆடியில் அப்படின்னா மொத்தமா வாங்கிடுவார். கொல்ல கொல்ல எத்தனை இடத்துக்கு இதை பொறுத்து கொண்டே இருக்கு. ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வரணும், மாறணும். பழக்கத்துல போய் ஓட்டு போட்டேன். எனக்கு பழக்கம் ஆண்டாண்டு காலமா திமுக, ஆண்டாண்டு காலமா அதிமுக, ஆண்டாண்டு காலமா ரெட்டலை, ஆண்டாண்டு காலமா உதயசூரியன், ஆண்டாண்டு காலமா கைச்சின்னோம். நாங்க பரம்பரை பரம்பரையா போடுறோம். என்ன பரம்பரை? பெரிய மன்னர் பரம்பரை. என்ன பரம்பரை? இந்த பரம்பரை பரம்பரையா போடுறீங்கன்னா புரியல எனக்கு. நாங்க ஆதியிலே இருந்து எங்க வீட்டுக்காரர் திமுக, அதனால திமுக தான் போடுவேன். ஆதியிலே இருந்து அதிமுக, அதனால ரெட்டலைக்கு தான் போடுவேன். பழக்கம்னு சொல்லாதீங்க மக்களே. ஜனநாயக நாட்டுக்குள்ள பழக்கத்துக்கு, தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பழக்கத்துக்கு விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடம் கிடையாது. எவன் நல்லாட்சி தருவான், எவன் தேவை, எவன் தேவையில்லைங்கிறது தான் முடிவு. அது ஒட்டிதான் உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும். பிடிக்குது விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. முதலமைச்சர் வா, துணை முதலமைச்சர் வா, இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கும் போது வந்து எங்களோட வாழ்ந்து வருவா, அப்பதான் எங்க கஷ்டம் தெரியுமா. நான் வாங்குறேன் ரேஷன் அரிசி, அதே ரேஷன் அரிசியை வாங்கி ஸ்டாலின் வீட்டுல ஒரு நாள் பொங்கி தின்னுகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல ஒரு நாள் நான் குடிக்கிற தண்ணி எண்ணெய் குடி குடி. என்ன உங்க உயிர் மட்டும் சந்தனத்துல செஞ்சது, எங்க உயிரை சாக்கடையில் செஞ்சதா? என்னது? தனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதே தெரியாமல் இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. மதிப்பிற்குரிய மக்களே, உங்களுடைய வாக்கை நீங்கள் கக்கன் என்ற பெருமகனுக்கு அளித்தீர்கள். ஒரு மிகப்பெரிய மனிதர் கக்கன். கக்கனுக்கு நீங்கள் தான் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கினீர்கள். அந்த கக்கன் இந்த நாட்டிற்குள்ளாக லஞ்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு வந்தார். நீங்கள் தான் செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள். செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார். அப்போ மந்திரிமார்கள் மேல தப்பு இல்ல, மாறாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மீது தான். இந்த திமுக அதிமுகவை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து என்னத்தை சாதிக்க போகிறீர்கள்? 60 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. ஏதாவது மாறி இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனை தீர்ந்திருக்கிறதா? உங்களுடைய கவலைகள் தீர்ந்திருக்கிறதா? கண்ணீர் தீர்ந்திருக்கிறதா? துன்பங்கள் தீர்ந்திருக்கிறதா? துயரங்கள் தீர்ந்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலையை எட்டி இருக்கிறதா? எது ஒன்றும் கிடையாது. மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்கள் கனவு கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்மை விட முட்டாள்கள் எவனுமே இருக்க முடியாது. மாறாது. மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான வேலையை செய்துவிட்டு வேற வேற முடிவுகளை எதிர்பார்ப்பது என்பது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம். 60 வருஷம் ஆண்டுட்டா நீங்க வாழ்ந்து பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலையும் அவனுக்கு ஓட்டு போட்டு, இதுக்கு மேலையும் அவன் நல்லது செஞ்சு, இதுக்கு மேலையும் நம்ம வாழ்க்கைய பாலாரும் தேனாரும் ஓடுகிற பொன் விளைகிற வாழ்க்கையா மாத்திடுவான்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாளையா இருக்கு. இவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சிக்கல்? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற அம்மா அப்பா பதட்டப்படுறான். செய்தித்தாள ஒவ்வொரு நாளும் எடுக்கும் போது கை பதறுது. தமிழ்நாடு முழுவதும் அவ்வளவு பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, கொலைகள். சென்னையை சுத்தி சுத்தி எத்தனை கொலை, எத்தனை கொலை. இந்த கும்மிடிப்பூண்டியில கொல்ல, இந்த பல்லாவரத்துல பட்ட பகல்ல 27 சவரன் பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து கொல்ல, சுற்றி சுற்றி குற்றச்செயல்களை எதிர்த்திருக்கிறது. நிம்மதியா அவருடைய ஆட்சி காலத்துல வாழவே முடியாது. அதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இவர்களை தூக்கி எறிகிறது ஒண்ணுதான் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு ஒரே வழி. இந்த கஞ்சா புகைத்து விட்டு தெருமுக்கில நிக்கிறாங்க பசங்க. அந்த இடத்தை கடந்து போகக்கூடிய அந்த பெற்றோருக்கு, பெண் பிள்ளை வைத்திருப்பவருக்கு வெளியில போயிட்டு வர்றவன் திரும்பி அவனை பார்த்தான்னா, எதேர்ச்சி அவன் கண்ணை பார்த்துட்டான்னா கண்டிப்பா சண்டை வரும். அவன் திருப்பி வந்து சண்டை ஊட்டுவான், அடிக்கடி ஆகி போயிடும். அது எங்கேயோ முட்டி தள்ளி கொண்டு போய் கொலை வரைக்கும் கொண்டு போயிடும். அவ்வளவு சிக்கல்கள் நடக்குது நாட்டில். இது பற்றி எந்த அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது. இவர்களை மாற்றம், இவர்களுக்கு நாட்டின் மீது மக்கள் மீது அக்கறை எல்லாம் கிடையாது. எல்லாம் போய்விட்டது. எல்லாம் அவன் அடிச்சு செட்டில் ஆயிட்டான். லட்சம் கோடி கணக்குல. இப்ப இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டையும், இந்த தொகுதியில இருக்கிற அரவிந்த் ரமேஷ் அவர்கிட்ட எல்லாம் இருக்கிற பணத்தை என்னன்னு நீங்க முடிவு பண்ணி உட்கார்ந்து என்ன ஆரம்பிச்சீங்கன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிருவீங்க. அவ்வளவு பணம், அவ்வளவு காசு. அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் தமிழ்நாட்டை தள்ளுபடி விலைக்கு கொடுத்தாங்க ஆடியில் அப்படின்னா மொத்தமா வாங்கிடுவார். கொல்ல கொல்ல
எத்தனை இடத்துக்கு இதை பொறுத்து கொண்டே இருக்கு. ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வரணும், மாறணும். பழக்கத்துல போய் ஓட்டு போட்டேன். எனக்கு பழக்கம் ஆண்டாண்டு காலமா திமுக, ஆண்டாண்டு காலமா அதிமுக, ஆண்டாண்டு காலமா ரெட்டலை, ஆண்டாண்டு காலமா உதயசூரியன், ஆண்டாண்டு காலமா கைச்சின்னோம். நாங்க பரம்பரையா போடுறோம். என்ன பரம்பரை? பெரிய மன்னர் பரம்பரை. என்ன பரம்பரை? இந்த பரம்பரையா போடுறீங்கன்னா புரியல எனக்கு. நாங்க ஆதியிலே இருந்து எங்க வீட்டுக்காரர் திமுக, அதனால திமுக தான் போடுவேன். ஆதியிலே இருந்து அதிமுக, அதனால ரெட்டலைக்கு தான் போடுவேன். பழக்கம்னு சொல்லாதீங்க மக்களே. ஜனநாயக நாட்டுக்குள்ள பழக்கத்துக்கு, தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பழக்கத்துக்கு விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடம் கிடையாது. எவன் நல்லாட்சி தருவான், எவன் தேவையில்லைங்கிறது தான் முடிவு. அது ஒட்டிதான் உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும். பிடிக்குது விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? எந்த நாட்டிலே தேர்தல் ஒழுங்காக நடக்கிறதோ அந்த நாட்டிலே அமைகிற ஆட்சி ஒழுங்கான ஆட்சியாக அமையும். எந்த நாட்டிலே ஒழுங்கான ஆட்சி அமைகிறதோ அந்த நாட்டிற்குள்ள நடக்கக்கூடிய அரசாட்சி, அரசாங்கம், அரச நிர்வாகம் ஒழுங்காக அமையும். எந்த நாட்டிற்குள்ளே அரச நிர்வாகம் ஒழுங்காக அமைகிறதோ அந்த நாட்டிற்குள்ளே மக்களுடைய வாழ்க்கை தரம் தானாக உயரும். இதுதான் உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தேர்தல் தான் ஜனநாயக நாட்டினுடைய நுழைவாயில். பெருமக்களே, இந்த நாட்டிலே வாக்குரிமை என்பது எவ்வளவு மகத்தானது தெரியுமா? இந்த வாக்குரிமை என்பது எவ்வளவு சமத்துவம் நிறைந்தது தெரியுமா? இந்த நாட்டிலே உச்சாணி கொம்பிலே இருக்கிறாரே பிரதமர், குடியரசுத் தலைவர், அவருக்கும் ஒரு ஓட்டு தான், உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டிலே அதானி அம்பானி இருக்கிறாரே முதல் பணக்காரன், அவனுக்கு ஒரு ஓட்டு தான். அங்கே அமர்ந்திருக்கிற என் அண்ணனுக்கு ஒரு ஓட்டு தான். ஓட்டாலே நாம் அனைவரும் ஒன்று என்றுதான் எண்ணப்படுவோம். ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவது இல்லை. வாக்குரிமை சமத்துவத்தை போதிக்கின்ற மகத்தான கருவி. வாக்குரிமை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற மகத்தான கருவி. ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார், துப்பாக்கியில் இருந்து வெளிவருகிற தோட்டாவை விட உங்களுடைய வாக்குக்கு வலிமை அதிகம் என்று சொல்றார். அந்த வாக்கினை சரியானவர்களை பார்த்து போடுங்கள், பயன்படுத்து. பழக்கம் என்று சொல்லி போடாதீர்கள் பெருமக்களே, பழக்கம் என்று சொல்லி போடாதீர்கள். ஒரு நாய்க்குட்டி இருக்கிறதே, நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியை பழக்கி ஒரு பந்தை தூக்கி போட்டு எடுத்து வர சொன்னால் அந்த நாய்க்குட்டி எடுத்து வந்து உங்களுடைய கைகளிலே கொடுக்கும். அது பழக்கம், அதற்கு அறிவு தேவையில்லை. ஒரு கிளி இருக்கிறதே, கிளி, அந்த கிளியை பழக்கப்படுத்தி சீட்டை எடுத்து போட சொன்னால் அந்த கிளி எடுத்து போடும். அது பழக்கம், அதுக்கு அறிவு தேவையில்லை. ஒரு குரங்கு இருக்கிறதே, குரங்கு குச்சியை காட்டி ஆட சொன்னால் அந்த குரங்கு ஆடும். அது பழக்கம், அதுக்கு அறிவு தேவையில்லை. ஆனால் குரங்குக்கும் கிளிக்கும் நாய்க்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதெல்லாம் 5 அறிவு 4 அறிவு ஜீவராசிகள், மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது. பழக்கம் என்று சொல்லி ஓட்டு போடாதீர்கள். சுதந்திரமாக சிந்தித்து ஓட்டு போடுங்கள். நாய்க்கும் மனிதனுக்கும், குரங்குக்கும் மனிதனுக்கும், கிளிக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய வாக்குகளை தேர்ந்து தெளிந்து ஆய்ந்து அறிந்து எதிர்கால சமூகத்துடைய நலனுக்காக செலுத்துங்கள். இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற எங்களுடைய வெற்றி வேட்பாளர் இரா ஜெயலட்சுமி அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை விவசாயி சின்னத்திலே செலுத்தும். வெற்றி பெற வையுங்கள். ஒரு பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை பார்த்தவர், அமெரிக்காவிலே வாழ்ந்தவர், அந்த நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பை பார்த்துவிட்டு நம் நாட்டில் எவ்வளவு தூரம் இழிவிருக்கிறது, இந்த நாட்டை சரி செய்ய வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பொதுநல நோக்கோடு இந்த மண்ணிற்கு வந்து தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு பெண். அவர் நினைத்திருந்தால் அவர் வருமானத்தை பார்த்துக் கொண்டு, அவர் நிறுவனத்தை பார்த்துக் கொண்டு எத்தனையோ லட்சங்களில் கோடிகளில் சம்பாதித்து அவர் வாழ்க்கையை சிறப்பு அமைத்துக் கொள்ள முடியும். மாறாக தேர்தலிலே நின்று களத்திலே மக்களை சந்தித்து மக்களுக்காக போராடி மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற நினைப்பிலே இந்த நிலத்திற்குள்ளாக அவர் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாயி சின்னத்தில், ஏறுகளப்பை விவசாயி சின்னத்தில் அளித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான்